மேனாள் மாநில செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் இமானுவேல் தாஸ் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகர கிளை சார்பாக இன்று நடைபெற்று இந்த முப்பெரும் விழாவில் கனவு ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு தம்பி அன்பரசு அவர்களுக்கும் சிறந்த பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பள்ளிகளுக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஓய்வு பெற இருக்கும் இந்த 6 ஆசிரியர்கள் மிகச்சிறந்த ஒரு பணியை செய்து இன்றைய தினம் பணி நிறைவு பெற்றிருக்கிறார்கள். There cannot be nobler service than that of a man who instructs the rising generation. இந்த வளரும் சமுதாயத்திற்கு ஆற்றுகின்ற இந்த சேவை உலகத்திலே மிகச்சிறந்த சேவையாக கருதப்படுகிறது. அத்தகைய சேவையை இவர்கள் நிறைவு பெற்றிருக்கிறார்கள். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறியது போல, ஓரெட்டில் விளையா பண்பு, ஈரெட்டில் விளையா கல்வி, மூவெட்டில் விளையா செல்வம், 4 எட்டில் விளையா செல்வம், 5 எட்டில் விளையா புகழ், 6 எட்டில் விளையா பயணம், 7 எட்டில் விளையா ஓய்வு, 8 எட்டில் விளையா நிம்மதி என்று கூறிய அந்த இலக்கிய வார்த்தைகளை இன்று நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நல்ல பண்புகளும் நல்ல கல்வி ஞானத்தையும் பெற்று வாழ்க்கையிலே நல்ல அனுபவத்தையும் பெற்று பல பயணங்களை மேற்கொண்டு அனுபவங்களை அனுபவித்து செல்வங்களையும் அனைத்து செல்வங்களையும் பெற்று இன்றைய தினம் இவர்கள் பணி நிறைவு பெறுகிறார்கள். இவர்கள் ஏறக்குறைய 7-8-56 7 கட்டங்களாக வாழ்க்கையிலே தாண்டி இன்று கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் இவர்களுக்கு தேவை நிம்மதி. இந்த நிம்மதியை பெற வேண்டுமானால் இவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இவர்கள் உண்மையிலே இப்பொழுது மீண்டும் மறு சுழற்சி குழந்தைகள் இருக்கின்ற பண்புகளை பெற்றிருப்பார்கள். எதற்கு எடுத்தாலும் கோபித்து கொள்வார்கள். வீட்டிலே இவர்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும். அதெல்லாம் பார்க்காம காலையிலே எழுந்து அதை சொல்வார்கள், 3 மணிக்கு எழுபவன் முனிவர், 4 மணிக்கு எழுபவர் ஞானி, 5 மணிக்கு எழுபவர் அறிஞர், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன்றதை சொல்லவனா. அதனால் இவர்கள் விடியற் காலையில் எழுந்து 1 மணி நேரம் தியான பயிற்சியோ இல்லை ஒரு ஜபத்தினையோ மேற்கொள்ள வேண்டும். அடுத்த 1 மணி நேரம் இவர்கள் உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்ய வேண்டும். அடுத்தது வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் பேர குழந்தைகளிடமோ அன்பாக பழக வேண்டும், சிரித்து மகிழ்ந்து இருக்க வேண்டும். கடைசியாக இவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 நண்பர்களையாவது அவர்கள் சந்திக்க வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும். இப்படி உங்கள் காலத்தை நீங்கள் கடத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து நிம்மதியான இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி இருக்குமாறு இந்த தருணத்திலே உங்களை வாழ்த்தி நேரத்தை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்முடைய மாவட்ட தலைவர் கு கீதா, கேவிக்குப்பம் ஒன்றியத்தில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகர் வட்டாரம் வேலூர் மாவட்டம் முப்பெரும் விழா அழைப்பு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் சக ஆசிரியர்கள் அவருடைய பண்பு சிறப்பு அனைத்தையும் இங்கே கூறியிருக்கிறார்கள். அதெல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது. அவர்கள் இந்த நேரத்தில் எனக்கு நான் சொல்ல போனேன்னா சாலமோன் சுரேஷ் சார் அவரை நல்லாவே தெரியும். நான் அப்பாயின்மெண்ட் ஆன காலத்திலேருந்தே அவரை பார்த்துருக்கேன். அவருடைய பொண்ணும் என்னுடைய பையனும் கடரில் ஒன்றா படித்தவங்க இல்லையா சார்? அதனால் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நல்ல பண்பானவர், சிறப்பானவர், உதவி செய்யக்கூடியவர். மற்றவர்களை பற்றியும் இந்த அணியில் நான் மாவட்ட அளவில் வந்ததிலிருந்து அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அவர்கள் ஓய்வு பெறும் அனைத்து ஆசிரியர்களும் எல்லா சிறப்புகளையும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று இத்தருணத்தில் எல்லா வல்ல இறைவனை வேண்டி இந்த
வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் சி வினோத்குமார். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகரக்கிளையின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற பாராட்டு விழாவிற்கு எங்களை அழைத்த இவ்வட்டாரத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அனைவருக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அணைக்கட் கிளையின் சார்பாக நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அணைக்கட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். எங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் தான் வச்சுருந்தோம். ஆனால் டீச்சர்ஸ் இப்போ எல்லோரும் சேர்த்து சத்தம், அதிகமான சத்தம், யார் என்ன பேசுகிறான்னு கூட கேட்க முடியல. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டான விழாவை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் இந்த செயலாளருக்கு, தலைவர், பொருளாளர் 3 பேருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு நகரத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வேலூர் மாவட்டத்தில் 8 கிளைகள் இருக்குது. அதில் வந்து தலைநகரம் வேலூர். வேலூர் தலைநகரம் எப்படி செயல்படுது அதை பார்த்து தான் மற்ற வட்டாரங்கள் செயல்படும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இந்த விழாவை சிறப்பாக மிகப்பெரிய லெவலில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு விழாவோட கண்ணியத்தை காப்பாற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து நகர கிளையில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் குறைவு தான். அணைக்கட்டில் நாங்கள் 240 250 பேர் வச்சுருக்கிறோம். காட்பாடி 400 மெம்பர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது குறைவானது தான் மெம்பர்ஷிப். ஆனாலும் நிறைவான விழா, எங்களை விட சிறப்பான விழா பண்ணியிருக்கிறாங்க. அந்த விதத்துலேயும் அவங்கள பாராட்டணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேரம் கூட குறைவு தான். எனக்கு ஃபோன் பண்ணி கூட டீச்சர் சொன்னாங்க, எப்படி இந்த நோட்டீஸ் பற்றி அவர் கான் சார் கூட கேட்டிருந்தார். அந்த விதத்தில் இந்த விழாவை எப்படி நடத்தணும்னு நல்லா திங்க் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஏசி அரங்கம் இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ நாள் இங்கே உட்காந்தே இருக்க முடியாது. நாங்கள் அணைக்கட்டில் வச்சது மண்டபம் தான். ஜனங்க காற்றுக்கு முடியல வெயிலில். ஆனால் இவ்வளோ நேரம் விலைக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அரங்கம், இவங்களோட இடம். அதுக்கு வந்து பணம் வேணும். எல்லோரும் விழா நடத்தலாம். அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணதும் சரி, இங்கே ஆசிரியர்கள் எல்லாமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே கான்ட்ரிபியூஷன் வாங்கலை. நாங்கள் ரிட்டையர் ஆகிறவங்ககிட்ட தான் கான்ட்ரிபியூஷன் வாங்கினோம். பட்டு எல்லா ஆசிரியர்களும் மனமும் வந்து பணத்தை கொடுத்து இவ்வளோ ஒரு சிறப்பான விழாவை நடத்தியிருக்கிற அனைவருக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 2வது பார்த்திங்கன்னா இது நான் 2வது விழா அந்த இங்கே வர்றது. முதல்ல எலெக்ஷனுக்கு வந்திருந்தேன். அப்போ தான் கலைவாணி டீச்சர் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் செயலாளராக வந்தாங்க. அப்போ சாலமன் சார் தான் இருந்தார். அப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு 2வது நான் இந்த விழா. எலெக்ஷன் பார்த்திங்கன்னா அங்கே காந்தி நகரில் காந்தி ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்தாங்க. அப்பயும் உணவுலேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா உணவுலேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த இயக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தனியார்களையும் இப்போ சேருது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எப்படி அணைக்கட்டில் இருக்கிற மெம்பர்ஷிப்போட இவங்களும் இன்னும் அதிகமாகவும் ஆகும். ஏன்னா போன வருஷமே பார்த்திங்கன்னா அணைக்கட்டிலேருந்து ஒரு 6 ஆசிரியர் 7 ஆசிரியர் வந்துட்டாங்க. இப்போ எங்கள் கலைவாணி டீச்சர் வந்திருக்காங்க, இந்த தீனதயாளன் சார் வந்திருக்காரு, இன்னொருத்தர் ஒரு 4-5 பிடிஸ் வந்திருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அணைக்கட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஏன்னா அந்த புது ஜிஓ வந்ததுனால அந்த பலனாக வந்துட்டாங்க. இந்த ஆண்டும் வருவாங்க அணைக்கட்டிலேருந்து. ஏன்னா அணைக்கட்டு வந்து கொஞ்சம் மலை சார்ந்த இடம். தனியார் கிளையில் இருக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க, எங்கள் டீச்சருக்கு இங்கே வந்துடுவாங்க. அப்போ இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருந்தால் எங்கள் ஆசிரியருங்க முதல்ல வந்துடுவாங்க. இந்த ஜிஓ இல்லாத பொருட்கள் இருந்தாங்கன்னா வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வர்றது உங்களுக்கு பலம் தான். ஏன்னா வந்து அணைக்கட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நிறைய பள்ளியில் வந்து ஈராசிரியர் பள்ளி, அதில் தலைமை ஆசிரியர் இல்லை, இடைநிலை ஆசிரியர் இல்லாமல் எல்லாம் தற்காலிக ஆசிரியர் போட்டு தான் நடத்துகிறாங்க. ஒடுத்தூர் சைடில் இருக்கிற 30 பள்ளிக்கு பார்த்திங்கன்னா வெறும் தற்காலிக ஆசிரியர் தான், எந்த ஆசிரியருமே கிடையாது. அப்படி நடத்தின்னு இருக்கிறப்போ உங்கள் கிளைகளுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா எங்கள் டீச்சரே வந்துட்டாங்க, எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணாங்க, அவங்களே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களது பலம் குறைஞ்சினது உங்களுக்கு பலம் அதிகமாகும். அதனால் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தடவை இன்னும் சிறப்பாக விழா நடத்துன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஆரம்பிக்கும் போதே எனது அண்ணன் அப்படின்னு சொன்னேங்க. சார் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நான் 9th 8th படிக்கும்போதுலேருந்து எனக்கு குப்புராமன் சார் அவங்கள தெரியும். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இப்போ தான் இந்த வேலை கிடச்சிட்டு இந்த பொறுப்புலலாம் வந்த பிறகு சாருன்னு. ஏன்னா அவங்களோட தங்கையும் நானும் அக்ஸிலியத்தில் ஒன்றா படித்தோம். அவளோட பேர் லலிதா செல்வி. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து போலீஸு. நான் நிறைய அவங்க வீட்டுக்கு போவேன். அவர் ஆசிரியர் இருந்தார். அந்த போலீஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன். அப்படியே போலீஸ் ஃபேமிலி மாதிரி அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த வீட்டில் குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கூட வராது நாங்கள் போனால். அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை. இப்போது வந்து இந்த செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு எனக்கு சில இடையூறுகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, டவுட்டு எதனா கேட்குறதா இருந்தால், இல்லை இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எது கேட்டாலும் எந்த டைம் கேட்டாலும் எனக்கு வந்து வழி நடத்துகிறாரு. இதே மாதிரி வந்து இன்னைக்கு இந்த பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் எனக்கு துணை நிற்குமாறு அவரை அன்புடன் கேட்டுக்கொண்டு அவரை ஒரு சில வினாடிகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி வேலூர் புறநகர் கிளையின் சார்பாக தலைவர் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரக்கிளையில் இருக்கின்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் மூவருக்கும் சால்வை அணிவிக்கிறாங்க. அதனால் முதலாக தலைவர் அவர்களை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக செயலாளருக்கு, அடுத்ததாக பொருளாளருக்கு, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகர கிளையின் சார்பாக நடைபெறுகின்ற பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா, சிறந்த பள்ளிகளுக்கான கேடயம் மற்றும் காமராஜர் விருது பெற்ற பள்ளிக்கான கேடயம், நூற்றாண்டு விழா கொண்டாடிய உருது பள்ளிக்கான ஒரு பாராட்டு விழா என்ற முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற வட்டாரத்துடைய தலைவர் திரு முஜாகத் அலிகான் அவர்களுக்கும், இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற மேனாள் எங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் மேனாள் மாநில தலைவருமான அண்ணன் சுதாகரன் அவர்களுக்கும், மாநில துணைச் செயலாளர் திரு ஆர் சரவணன் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் திருமதி கு கீதா அவர்களுக்கும், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ஆர் சி வினோத்குமார் அவர்களுக்கும், இங்கே கலந்து கொண்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருமதி சா மலச்செல்வி அவர்களுக்கும், அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் திருமதி சி ஜமுனா அவர்களுக்கும், காட்பாடி வட்டாரக்கிளையிலிருந்து வந்திருக்கின்ற காட்பாடி வட்டார தலைவர் திரு பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், வட்டாரத்தினுடைய பொருளாளர் திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்களுக்கும், மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் திரு ஜே விஜயன் அவர்களுக்கும், வேலூர் வட்டாரத்தில் வந்திருக்கின்ற வேலூர் வட்டார தலைவர் திரு ரோஸ்லின் அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ஆர் சிட்டிபாபு அவர்களுக்கும், மேலும் வந்திருக்கின்ற மற்ற வேலூர் அதாவது தனியார் கிளையினுடைய தலைவர் திரு கிரிராஜ் அவர்களுக்கும், தனியார் கிளையினுடைய பொருளாளர் திரு கல்யாண்குமார் அவர்களுக்கும், அனைவருக்கும் மேலும் இந்த வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர்கள், முக்கியமாக இந்த வட்டாரத்தினுடைய செயலாளர் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற இந்த செயலாளர் திருமதி கே கலைவாணி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் மிக ஸ்ட்ரிக்டாக இருப்பார், கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார் எங்கள் அப்பா, ஆனால் சரியான வகையில் தான் பண்ணுவார். நீங்கள் அவர் சொன்னார் பாருங்கள், காலையில் எழுந்துக்கிறேன்னு 6 மணிக்கு மேலாம் தூங்க முடியாது. ஏன்னா அதனுடைய பயன்தான் என்ன வரைக்கும் கூட அவங்க எப்போ கால் பண்ணாலும் நான் எடுக்கிறது, எப்போ யார் என்ன டவுட், எங்கள் ஆசிரியர்களில் எங்கள் வட்டாரத்தில் காட்பாடி வட்டாரத்தை சேர்ந்த நான் வட்டார செயலாளர், எங்கள் வட்டாரத்தில் இன்றைக்கி ஒரு 380 உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவ்வளோ புறம் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் உடனுக்குடன் பதில் சொல்வதற்கு என்னுடைய தந்தையும் எனக்கு உறுதுணையாக இருந்தார் என்ற நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு என்ன பேசணுமா, இந்த வட்டார செயலாளர் அவர்கள் மிகவும் எப்படி தான் அவர்களுக்கு இதுதான் இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மிக சிறப்பாக, ஏன்னா இந்த கூட்டத்தை பார்க்க வந்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இங்கே பணி நிறைவு பெறுகின்ற திரு சாலமன் சுரேஷ் பாபு அண்ணா அவர்கள், நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் எங்கே போனாலும் தான் இருக்கிற இடத்த என்ன பண்ணுவார், அவர் நிறுத்தி கொள்வார். எப்படின்னா தன்னுடைய கேள்வி கேட்பதுனால, எங்கள் மாவட்டத்தில் வந்தாலும் சரி எங்கே வந்தாலும் சரி எழுந்து கேட்குற முதல் கேள்வி அவர் கேள்வியாக தான் இருக்கும். இது என்ன கேட்பாருன்னே தெரியாது, ஆனால் எதனா ஒரு கேள்வி கேட்பார், எல்லாரும் அவரை திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவர் இருந்த நேரத்தில் நாட்களில் இந்த வட்டாரக்கிளையினுடைய பாராட்டு விழா, இந்த குலுகுலு வசதியுடன் தான் அப்போ நடக்கப்படுகிறது. அதே வழித்தொண்டலாக இருக்கக்கூடிய இந்த வட்டார செயலாளர் அவர்களுக்கும் இங்கேயே இந்த குலுகுலு வசதி கூட உங்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை இங்கே செய்திருக்கின்றார். இது செய்வதற்கு முன்பாக எங்களுக்கு பல டவுட்டு, ஆனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்களுக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக அவர்கள் நடத்துவார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அவர்களுக்கும் இறுதியாக நன்றியுரையாற்றிருக்கின்ற திரு சாந்தி அவர்களுக்கும், பொருளாளர் சாந்தி அவர்களுக்கும் என்னுடைய மாவட்ட கிளையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். மேலும் இங்கே பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியர்கள் மொத்தம் 6 பேர். அதில் முக்கியமாக உங்களுடைய முன்னாள் வழிகாட்டி திரு சாலமன் சுரேஷ் பாபு அவர்கள் பற்றி எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அவர் எந்த நேரத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்.
எந்த எந்த விதத்தில் எப்படி பேசி நம்ம அலுவலகத்தில் காரியத்தை சாதிக்கணுன்றது தெரிந்து வைத்துக்கூடியவர். ஆகவே இந்த நேரத்தில் அவர் பணி நிறைவு பெற்றது எங்கள் மாவட்டத்திற்கே ஒரு பேர் இழப்பாக இருக்கிறது. அவர் இருந்தாலும் நம்முடைய கிளை ஓய்வு பெற்ற கிளை இங்கே இருக்கிறது. அதில் அவர்கள் இணையுமாறு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு ஓய்வு பெற்ற கிளையில் இணைந்து அவர் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக அவர்கள் பாடுபடுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தனியார் கிளையினுடைய செயலாளர் திரு தியாகராஜன் அவர்களை நான் எப்போ பார்த்தாலும் பார்த்தாக்க நடுவில் பார்க்கும்போதெல்லாம் அலுவலகத்துக்கு தான் பார்ப்பேன். என்றைக்குமே ஆசிரியர்களுக்காக அவர்கள் எந்த பணியை பார்த்தாலும் ஏன் அலுவலகத்தில் உட்காந்துருன்னா எல்லாரோட வேலையும் முடியணும். அவங்க ஆஃபீஸில் இருந்தால் தான் முடியும். ஆஃபீஸில் இல்லை ஸ்கூலில் இருந்தாக்கா என்ன நடக்குது, ஆஃபீஸில் யார் என்ன போட்டிருக்காங்க, பிஎஃப் போட்டிருக்காங்களா, இஎல் போட்டிருக்காங்களா, எப்போ நடக்குதுன்னு தகவல் சொல்கிறாங்கன்னா அவங்க அலுவலகத்தில் இருந்தால் தான் அந்த வேலையை முடியும். அந்த மாதிரி அவர் அலுவலகத்திலிருந்து அனைத்து பணிகளையும் முடித்து கொடுத்திருப்பவர். இப்போது பார்த்திங்கன்னா நம்முடைய இயக்கம் ஒரு கட்டுப்பாட்டுடன் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். ஒரு எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு ஜனநாயக முறையில் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் நம்ம தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தேர்தல் தான். அந்த வகையில் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் 100 உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது என்னன்னு பாருங்கள், இப்போ எங்களுது அவரே சொன்னார், இப்போ வினோத் சொன்னாருங்க, அதாவது அணைக்கட்டு வட்டாரத்தில் 250 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, காட்பாடியில் 400 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு வட்டாரத்திலையும் குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அவ்வகையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிற நகரக்கலையில் மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை கணக்கு போட்டு பார்த்துங்க. அதனால் இந்த நேரத்தில் இந்த நாங்கள் சொல்வதற்கு முன் அச்சாரமாக நீங்கள் 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து இங்கே விழா நடத்தி விட்டீர்கள். அவங்க நடத்தினாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த 2 கிளைகளும் ஒன்றாக நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்களில் அந்த 2 கிளைகளையும் ஒன்றாக செயல்படுமாறு என்னுடைய மாவட்ட கிளையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் ஒரு சிறந்த வழி. ரெண்டாவது, இங்கே சொன்னீங்க உங்களுக்கு நிறைய டெப்டேஷன் போட்டாங்கன்னு. ஏற்கனவே சொன்னாங்க தனியார் பள்ளியில் 100 பேர் இருக்காங்க, இங்கே மாணவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு பொன்குமார் அவர்கள் சிஓவாக இருந்தப்போ வாலாஜாவில் இருக்கிற ஒரு பள்ளியில் ஏறக்குறைய பாதி குறைவான மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை கண்டறிஞ்சார். அது உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் அவங்க ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தாக்கா 500 பேர், ஆனால் அங்கே 250 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அது மிக தவறு. ஏன்னா அரசு இலவசங்கள் நிறைய கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, புக்ஸு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க? உங்களுடைய மாணவனுடைய வருகை, அவங்களுடைய அட்மிஷனுடைய அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தாக்கா அப்போ அரசனுடைய அந்த பணத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்கன்றதை அவங்க மேலே பழி போட்டாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை காலகட்டம் என்னென்னா, மாணவர்கள் குறையுதா, அப்போ ஆசிரியர்களை அங்கேருந்து வேறு இடத்துல எஜுகேஷன் போடணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கி உருவாகிறது. நாம் ஒரு மாவட்ட கல்வி அலுவலரையோ முதன்மை கல்வி அலுவலரையோ நம்ம ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கணும். நாம் எப்பயுமே விதிகளின் அடிப்படையில் தான் நம்ம பேசுவோம். எந்த அதிகாரமாக அலுவலராக இருந்தாலும் சரி, சார் இந்த 234 பிரகாரம் இது பே கமிஷன் வருது, இது பிரகாரம் தான் 5400 வரணும், 23 பிரகாரம் போட்டிருக்காங்க, அரசாணை எண் 23 பிரகாரம் இதுக்கு இவங்களுக்கு 5400 5500 எலிஜிபிள் வருது. இது எதனுடைய பேஸில் வருது? அரசாணை 23 பிரகாரம் வருது. சரி, அப்போ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம கேட்கணுமே தவிர, இப்போ டெப்டேஷன் வெளியே போட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னார் அங்கிருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ரைட். இதுக்கப்புறமா இங்கே ஏற்படக்கூடிய காலி பணியிடத்தில் அதை நிரப்ப தகுதியுள்ள பணியிடமாக கருதப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் மாவட்ட கல்வி அலுவலருடன் பேசி வெளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை இங்கே இதே ஒன்றியத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் அது உறுதுணையாக இருக்கும் என்ற நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பெருக்குபவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் மாநகராட்சியில் பெருப்பவர்கள் நிறைய பள்ளியில் இல்லை அப்படின்ற மாதிரி. இதே நான் பல முறை நம்ம டிஓ கிட்ட நான் பேசிட்டேன். ஐயா நீங்கள் அங்கே பேசணும் இங்கே பேசணும்லாம் சொன்னார். நீங்கள் தான் வேலை வாங்குறீங்க. எங்களை யார் வேலை வாங்குறது? மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர் தான் எங்களை வேலை வாங்குறாரு. அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாத யார்கிட்ட சொல்கிறது?
அப்படின்னு. இல்லை எனக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு. அப்பாற்பட்டதுனாக்கா உங்களுக்கு கலெக்டர் மீட்டிங் கூப்பிட்றாங்க. அப்போ கலெக்டர் மீட்டிங் கூப்பிட்டாக்கா எங்கள் பள்ளியை சுத்தமாக இருக்க சொல்லி கேட்குறது நீங்கள். பள்ளி ஒன்று நேரம் வந்தவொடனே எங்கே நுழையிறாங்க? டாய்லெட்டில் நுழையிறாங்க. அங்கே எப்படி சுத்தமாக இருக்குதா அப்படின்னு. பள்ளி வளாகத்தை பார்க்குறாங்க, பள்ளி வளாகம் சுத்தமாக இருக்கிறதா அப்படின்னு. அப்போ இருந்தாக்கா யார் செய்வாங்க தெரியாது. அப்போது அதற்கு ஒரு துப்புரவாளர் கண்டிப்பாக தேவை. அப்போது அதை கேட்டோம்னா அவர் இல்லை இது கலெக்டர் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. சரி, எங்களுக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ எத்தனை பேரை வந்து வந்து கேட்டவங்க கிட்ட எங்களுக்கு பெருக்கிறவர்கள்னு எத்தனை பேர் சொன்னீங்க? இதை நாம் தைரியமாக சொல்லணும். அனைத்து தலைமை ஆசிரியர்களும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களை தேடி உங்கள் ஊரில் வந்ததாக அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வரணும். மாணவர்களையும் செய்யக்கூடாது, ஆசிரியர்களும் செய்யக்கூடாது. அப்போ எப்படி யார் செய்யணும்? அப்போது அதற்காக நாம் வந்து இதை நம்ம கேட்கணும். இதை வந்து ஏற்கனவே உங்கள் வட்டார செயலாளர் அவர்களும் வந்து இதை மாநகராட்சியில் பேசி பல பள்ளிகளுக்கு அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்காரு. அவரும் அதை பற்றி என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஆகவே இல்லாத பள்ளிகளுக்கும் அவரை பெற்றுத்தர நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அதற்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பணி நிறைவு பெறுகின்ற திருமதி சசிகலா இவங்கெல்லாம் வந்து 2 பேர் வந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்களும் அமுதா அவர்களும். இந்த ஸ்ட்ரென்த்து பிரகாரம் பார்த்தாக்கா 2 பேர் இங்கே ஏறக்குறைய மாநில அளவில் 20% பேர் விருப்ப ஓய்வு பெறுகிறார்கள். 20% பேர். ஏன்னு தெரியல, பணியினுடைய டார்ச்சர் காரணம். இவங்க எதற்காக விருப்ப ஓய்வு கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் இருக்கிற ஆசிரியர் பணியை விட்டு மற்ற பணியை செய்ய சொல்வதற்காக தான் இந்த மாதிரி பணியெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு முடியாதவர்கள்லாம் வந்து விருப்ப ஓய்வு கொடுக்குறாங்க. இதை வந்து அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணி செய்திருந்தாக்கா நன்றாக இருக்கும். இருப்பினும் விருப்ப ஓய்வு கொடுத்த அந்த 2 ஆசிரியர்களையும் அவர்கள் பணி நிறைவு பெற்று சிறப்பாக வாழ நாங்கள் வாழ்த்தி, அடுத்ததாக இங்கே கே ஆனந்தி, கே வெண்ணிலா 2 ஆசிரியர்கள் இங்கே பணி நிறைவு பெற்றார்கள். இங்கே வெண்ணிலா அவர்கள் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தோட்டப்பாளையம் அவர்களும், இடைநிலை ஆசிரியர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி எடத்தேரி அவர்கள் 2 ஆசிரியர்களும் மிக நிம்மதியாக இங்கே ஓய்வு பெறுகிறார்கள். ஏன் நிம்மதியாகனாக்கா இனி வருங்காலில் இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பேசினாங்க. என்னென்னா 58 ஆக போகிறாங்க. வயது 60 என்பதை 58 ஆக போகிறாங்க. 58 ஆகிக்கிட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாண்டை கொடுக்குறதாகவும் 2 ஆண்டுகள் கழித்து அது எடுத்துக்கொள்ள போகிறதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது. இது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து. ஏன்னா இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூட நாளைக்கு ஏதோ நடத்துகிறாங்க. நான் ஒரு கேள்வி போட்ட இடத்துல 42 பேருக்கு ஓய்வு பெறும் நடத்துகிறாங்க. அதாவது 3 ஆண்டுகள் சேர்ந்து. இன்றைக்கி வருங்காலத்தில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணோம். அரசு முழிக்குது. அதனால தான் வந்து நம்மளெல்லாம் வந்து கிள்ளிக்கரையாக நினைத்து இந்த இருக்கக்கூடிய இந்த அதாவது பட்ஜெட்லேயே வந்து 1/4/2026 உங்களுக்கு இஎல் சரண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நம்மலாம் யோசனை பண்ணாதவங்களாம் நம்ம ஆசிரியர்களை எந்த அளவுக்கு கிள்ளிக்கரியாக நினச்சி அவங்க வந்து 1/4/2026 கொடுக்குறாங்க. பட்ஜெட் நடக்கிறது 31/3/2026 வரைக்கும் தான். ஆனால் 1/4/2025 அடுத்த பட்ஜெட்டுக்காவது இப்போயே வாசிச்சிட்டார். அப்போ எதுக்கு என்ன பண்ணுறாரு அவர்? உங்கள் ஓட்டே வேணும், பணமும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் அரசு சொல்லுது. ஆனால் அதை வந்து நாம் நல்லா தீர ஆராய்ஞ்சி வரக்கூடிய தேர்தலில் நாம் எப்படி நினைக்கிறோமோ, எப்படி வரணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு அந்த கோரிக்கைகளாக நிறைவேறணும்னு நம்ம நினச்சோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டு போகணுன்னு இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து கேட்டுக்கிறேன். அடுத்ததாக இங்கே இந்த கனவு ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய திரு அன்பரசு அவர்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இவர்கள்லாம் வந்து முத்துக்கள், அங்கங்கே கிடைக்கக்கூடிய முத்துக்கள். இந்த முத்துக்களுக்கெல்லாம் இந்த அரசு வந்து அழைத்து அவர்களுக்கு பாராட்டு நடத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடிய SM கான் உருது பள்ளி, அதாவது கான் ஒன்று, அந்த கானுடைய அவரு பேர் தான் நமக்கு ஞாபகம் வருது, தலை வருது. ஒரு நாள் அவர் பேர் தான் அங்கே வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த பள்ளிக்கும் இந்த அப்பாதுரை பள்ளி, மாசிலாமணி பள்ளி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே செட்டாக வந்தாங்க. எல்லாம் வந்து யூனிஃபார்மோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் அது எங்கள் இதில் ஒரு 1-2 அந்த மாதிரி வர்றாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய
மாவட்ட கலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து அவருடைய பணி நிறைவு பெற்றதற்கான பணத்தை வாங்கி கொண்டு அவர்களெல்லாம் சேமிப்பில் வைத்து கொண்டு, அப்போ தான் வந்து உங்களை எல்லாருமே வந்து கரெக்டாக கடைசி வரைக்கும் நினைப்பாங்க. எடுத்த உடனே ஷேர் பண்ணிடாதீங்க. எல்லாருமே நீங்கள் வைத்துக்கொண்டு பத்திரமாக நீங்கள் எப்போ உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு மற்றவர்களெலாம் கொடுக்குமாறு இந்த நேரத்தில் கேள்விக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு, பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்முடைய மாவட்ட கலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணியை, இந்த பாராட்டு விழா நடத்திய இந்த வட்டார கிளை தலைவர் அவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், பொருளாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த சிறப்பாக நடத்திய அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய மேனாள் மாநில தலைவர் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி, அது சொல்லக்கூடிய இடம் இது கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் அவர் வந்து பர்சனலாக பேசினார். அது அவருக்கு எனக்கு மட்டுமே தெரியும், ஒரு பாண்டிங். அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டணியுடைய வேல்யூ எனக்கு தெரியும். இது உள்ள நம்ம வரதுடைய அவசியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாரையுமே இதில் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்களுக்காக நாம் எவ்வளோ நல்லது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அங்கீகாரம்னா என்ன, அது எந்த கூட்டணிக்கு அது இருக்குது, எல்லாத்தையும் எனக்கு தெளிவாக புரிய வச்சவர் வந்து சுதாகர் சார். இந்த இடத்துல வந்து நான் அதை சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு வந்து காரணம் இவங்க எல்லாருமே. பணிபுரிந்த பிடி பட்டதாரி ஆசிரியர் ஆரோக்கிய, உங்கள் பேருப்பா? ஆரோக்கிய ஜெயசுரா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். டீச்சர் கொஞ்சம் முன்னாடி போங்க. அவருக்கு போட்டியா இல்லாட்டி அவரோட நட்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆர்த்தி என்னங்க சார், போட்டியா எப்படின்னா எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஆர்த்தி வந்து இந்த கூட்டணிக்கு ஏன்னா நமக்கு வந்து கூட்டணியில் ஆள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம டீச்சர்ஸ் வராங்களோ அந்த அளவுக்கு தான் பலம். அவங்க எனக்கு தெரியாது, அவங்ககிட்ட நான் பேசுனது கூட இல்லை. பட் ஜோதி தான் வந்து அவங்க நம்ம கூட்டணிக்கு வர்றதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. இந்த மாதிரி வெளி பிளாக்லேருந்து வந்தவங்க அத்தனை பேருமே நம்ம கூட்டணியில் வந்து சேர்கிறதுக்கு அவங்களோட பணிபுரிகிற ஆசிரியர்கள் உறுதுணையாக இருக்கணும். புரியுங்க சார். இவங்களும் ஒரு கனவு ஆசிரியர் நம்மளுடைய ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. வந்த வட்டாரம் வந்து கேவி குப்பம் வட்டாரம். நம்முடைய சுதாகர் அண்ணா அவர்களுக்கு இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட பெயர் ஆர்த்தி. இவங்க பணிபுரியும் பள்ளி பூஷன் நகர். தேங்க்யூ டீச்சர்ஸ். நான் எதிர்பார்க்கல, நான் வேறு ஒரு பிளாக்ல இருக்க சொல்லி தான் இந்த அவார்டு வாங்கினேன். எனக்கு இந்த பிளாக்ல வந்து இந்த ரெகக்னேஷன் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். டீச்சர்ஸ்க்கு தான் எல்லாருக்கும் நான் இதில் தேங்க் பண்ணேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்ததாக நம்முடைய ரேஞ்சில் வந்து பணிபுரிந்து லாங் பஜார் பள்ளி வந்து பசங்களே இருக்காது, 1-2 பசங்க தான் இருக்கும். அவங்களுடைய எச்எம் ஃபாத்திமா கூட சேர்ந்து பணிபுரிந்து அந்த ஸ்கூலில் இன்றைக்கி 20-25 பசங்க இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து சீனிவாசன் சார் இடைநிலை ஆசிரியர். அவர் வந்து இன்றைக்கி நம்ம ரேஞ்சில் இருந்து வேலூர் புறநகர் ரேஞ்சில் போய் பணிபுரிகிறாரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம மரியாதை செலுத்தணும். இதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு 9 மணிக்கு தான் நாங்கள் வந்து அவருக்கு இந்த தகவலே சொன்னோம். சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு. அதுக்காக அவர் வந்து நமக்கு இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டிய சார் வந்து அப்படியா, அவர்களுக்கு நம் தலைவர் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் தேங்க்யூ சார். தேங்க்யூ. புதுசாக வந்து ஆர்த்தி அவர்களை